சென்னையில் ஒரு நாள் வள்ளலார் லட்சுமணன், திருமழிசை கந்தசாமி ஆகியோருடன் திருவொற்றியூர் செல்லும் போது மோகினி வந்து அவ்விருவரையும் தாக்கியது. வள்ளலார் பிச்சென்றவுடன் அது மறைந்து விட்டது. பயந்திருந்த லட்சுமணன், திருமழிசை கந்தசாமி இருவருக்கும் வள்ளலார் திருநீர் தந்து அவர்களது பயத்தை போக்கினார். மற்றொரு முறை பெரியவர் சோமு மற்றும் அன்பர்களுடன் வள்ளலார் திருவொற்றியூர் செல்லும் போது பெருமழை குறுக்கிட்டது. உடனிருந்தவர்கள் வருந்த உடனே வள்ளலார் ஒரு சந்து வழி காட்டி கனப்பொழுதில் எல்லோரையும் திருவொற்றியூர் சிவன் கோயிலில் சேர்த்தனர். திருவொற்றியூர் கோயிலில் தரிசனம் முடித்து கோயில் மண்டபத்திலே வள்ளலார் தூங்கிவிடுகிறார். பசியால் விழித்த போது கோயில் குருக்கள் வந்து உணவு தந்து விட்டு சென்றார். வள்ளலாரும் பசியாறினார். மறுநாள் காலை குருக்கள் எங்கே என்று விசாரித்ததில் அவர் ஊருக்கு போய் 2 நாளானது தெரிய வந்தது. இந்த 3 நிகழ்வுகளும் வள்ளலார் சென்னையில் இருக்கும்போது திருவொற்றியூர் சிவன் கோயிலை ஒட்டி நடந்த அற்புத நிகழ்ச்சிகளாகும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி